மீரா கதிரவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் அபிபி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் தான் இந்த படம் சொல்லலாம். ஒரு இஸ்லாமிய குடும்பம் நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இருக்கும். மசூதி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய குடும்பமே இருக்கும். நிறைய மசூதி தெருவு இருக்கும், இஸ்லாமிய பேர் நபிகள் நாயகர்கள் தெரு இருக்கும். இந்த மாதிரி நிறைய தெருவுகள், லைப்ரரி, புக்கு எல்லாம் அவங்க சார்ந்த மத சார்ந்தவே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் கஸ்தூரி ராஜா ஒரு ஏழ்மையான குடும்பம், தேய் நெறிடுவது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தேய் நெறிஞ்சு லிங்கி நம்ம கையில் வந்து நெறிஞ்சு தான் எடுத்துன்னு போய் கொடுப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப காசு கம்மியாக வரும் சில பேருக்குலாம். அப்போ இஸ்லாமிய வாழ்விலே அதான் இருக்கும். அது வந்து சரியாக வருமானம் இல்லாதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா துபாய்க்கு, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நம்ம கஸ்தூரி ராஜா ஒரு தம்பி அவருக்கு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவரும் கூட ஹெல்ப் பண்ணுவார். தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார். கம்பிகள் பண்ணி இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ரொம்ப அந்த குடும்பமே சந்தோஷப்படும். அந்த ஆண் குழந்தையை வளர்ப்பாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அவனுக்கு சுன்னத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தம்பியோட கல்யாணத்துடைய அந்த கல்யாண நிகழ்ச்சிகள்லாம் சூப்பராக காமிப்பாங்க. அவர் கொஞ்ச நாள்லேயே வந்து அண்ணே இந்த மாதிரி எனக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, நான் வெளிநாடு போடுறேன், அங்கே போய் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரலான்னு. என்னடா தம்பி, நம்ம சொந்த ஊர், சொந்த கிராமம், சொந்த மண், இதை சார்ந்து தானே நம்ம வாழணும், ஏன்டா போகிறேன்னு ஒரு இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே பொண்டாட்டி விட்டுட்டு அவர் வெளிநாடு போயிடுவார். அப்போ இந்த பையன் சின்ன பையனாக இருப்பான். சித்தப்பா போயிட்டு வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இவன் வந்து ஒரு +2 படிச்சுட்டு +2ல் வந்து ஃபெயில் ஆகிட்டு, சரி ஓகே நம்ம கிராமத்திலே வந்து அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பான். அதான் மாளவிகா மோகன். ஈஷா தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த ஈஷா என்ன பண்ணுவார், மாளவிகா மோகனை பார்ப்பார். பார்த்த உடனே இந்த மாதிரி இல்லை நான் வந்து கிராமத்திலே தான் ஒரு கல்யாணம் பண்ணின்னு இங்கேயே செட்டில் ஆக போகிறேன், நான் வெளிநாட்டெலாம் போக மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பார். பார்ப்பார். இப்போ கிராமத்தில் நம்ம எப்படி பார்ப்போம்னா தூரம் இருந்து பார்க்குறது, ரசிக்கிறது, 80s நடக்கிற கதை இது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறது ரொம்ப தயங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இவனும் வந்து ரொம்ப ஒரு அம்பாஞ்சு ஒரு அழகான பையன், போய் பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவான். பார்த்து பார்த்து லவ் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் போயிட்டு சரி அவங்க வீட்டில் போய் எப்படியாவது சொல்லிடலான்னு போகிறப்போ அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணும். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு ஐயோ யாரும் தெரியல, திருடன்னு தோற்றுறப்போ இல்லை நான் திருட தான் வந்தேன்னு சொல்லி ஒத்துக்கினேன், தன் பழியை ஒத்துக்கினேன் அந்த பொண்ணுக்காக. மறுபடியும் இவன் எங்கே வெளிநாட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்னவன் அப்பா கஸ்தூரி ராஜா கிட்ட கேட்டு ஈஷா வந்து என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டு போகிறாரு. வெளிநாடு போய் வருஷங்கள் ஓடுது. அந்த அவங்க ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா அப்படியே நார்மல் வீடு 2 அடுக்கு மெத்த வீடாக மாறுது. பணம் வருது, சம்பாதிக்கிறாங்க. பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறாரு. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. கொடுத்து வச்சவனு மறுபடியும் கிராமத்துக்கே வராரு. வந்து இது மாதிரி ஒரு அவங்க வீட்டில் அவங்க அக்கா, சித்தி, சித்தப்பா நிறைய பேர் இந்த குடும்பமே வந்து கஸ்தூரி ராஜா என்ன ஒரு கல்யாணம் பண்ணி தம்பி, ஏன் அது பழசே நினைக்கிற, முதல்ல தான் உனக்கு வந்து அது போயிடுச்சு, இப்போ ரெண்டாவது ஒரு பொண்ணு பார்க்குறோம், நல்ல பொண்ணாக பார்க்குறோன்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பயன்படுத்தி பயங்கர போல்டாக இருக்குது. சரி அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஸ்டேஜில் அவருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ அந்த கல்யாணமும் தடைப்படுது. வாழ்க்கையை வெறுத்து மறுபடியும் இவர் நான் வந்து ஊருக்கே போகிறேன், துபாயே போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போகிறாரு. போகிறப்ப பார்த்திங்கன்னா வழியில் பழைய லவரை சந்திக்கிறாரு. பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதே ஹஸ்பண்டு வெளிநாட்டில் வேலைக்கு இருக்கார். அந்த அம்மா சொல்கிறாங்க நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னென்னா செவத்துக்குள்ளேயே நான் 8 நாளைக்கு தான் வாழறது அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே படத்தை இனிமையாக முடிச்சிடுறாங்க. இதுதான் அபிபியோட கதை. உங்களுக்கு கதை அழகாக சொல்லிட்டேன். உண்மையிலேயே இந்த கிராமத்து வாழ்வியல் தான். கஸ்தூரி ராஜா நம்ம வந்து அவர் டைரக்ஷனில் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் மனுஷன் வந்து ஒரு இஸ்லாமியராக ஒரு அந்த கிராமத்து ஒரு குடும்பத் தலைவனாக வாழ்ந்திருக்காரு. ரொம்ப அற்புதமாக அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ இதமாக ஒரு அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஈஷா வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவர் ஞானப்பழம் மாதிரியே காண்ட்டாங்கன்னு தெரில, படம் ஃபுல்லாக ஞானப்பழம் மாதிரியே இருக்கார். அதிகமாக பேச மாட்டேன்றார், அதிகமாக சிரிக்க மாட்டேன்றார். சின்ன பையனாக இருக்கிறப்போ சூப்பராக அழகாக சுட்டித்தனம்லாம் அழகாக பேசுகிறார். சித்தப்பா பேசுகிறது பழகிறதுலாம் அவர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவர் கொஞ்சம் பெரியவனான பிறகு ரொம்ப அம்பஞ்சாவே இருந்தார். கிளைமேக்ஸ் வரையும் அவர் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையில் எப்போவுமே வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேறிய ஒரு சந்தோஷத்தை காணணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனுக்கு கடைசி வரையும் இந்த டைரக்டர் வந்து மீரா கதிரவன் அவர் சோகமாகவே கொண்டு போய் சோகமாகவே கிளைமேக்ஸ் முடிக்கிறது வந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஈஷா அவர் ஒரு டைரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி சொன்னார்னு தெரியல, அதே மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அனுஷ்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் அண்ணியாக வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு
அந்த தம்பி பொண்டாட்டியாக இவர் கஸ்தூராஜாவுக்கு தம்பி பொண்டாட்டியாக வராங்க. ஈசாக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தியாக வராங்க. உண்மையிலே ரொம்ப அற்புதமான நடிப்பு. ஏன்னா ஒரு புருஷன் வெளிநாடு போயிட்டு இவங்க இந்த வயசு, ஒரு எதார்த்தம் அதெல்லாம் ரொம்ப மெல்லி அழகாக காமிச்சிருந்தாங்க. என்னதான் பணம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் இல்லைன்றத அந்த படம் முழுக்க அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த ஒரு சோகம், அந்த தனிமை அதெல்லாம் வந்து ரொம்ப எதார்த்தமாக காமிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஈசா கிட்ட போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பணம் தேவைப்படும். அந்த பணம் நகைலாம் கொடுத்துட்டு, இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாள் கிடைச்ச சந்தோஷமே இந்த நகை தானே அப்படின்றப்ப, உனக்கு வந்து அந்த நகை தான் சந்தோஷம்னு தெரியுதான்னு சொல்லிட்டு போகிற அந்த சீன் வந்து ரொம்ப உருக்கமாகவே இருந்தது. ஏன்னா நகை பணம் வந்து என்ன பிரயோஜனம், மனசுக்கு நிம்மதி இருக்கணும் இல்லையான்றத அந்த ஒரு டைலாக் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி படத்தில் ரொம்ப சென்டிமெண்ட் சீன்லாம், ரொம்ப அழகான சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மீரா கதிரவன் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்காரு. என் பெயர் தமிழரசின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் விழித்திருன்னு ஒரு படம். அது 2மே ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான். இந்த படம் அதெல்லாம் மீறி ஒரு இஸ்லாமியர் வாழ்வுக்குள்ளே நம்ம போயிட்டோம். ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே நம்மளை போக வச்சு தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்கு மீரா கதிரவனுக்கு மிக்க பலமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஷாம் சிஎஸ். ரொம்ப அழகான மியூசிக். அதாவது அந்த இஸ்லாமிய மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த லவ்ஸு பாடலாகட்டும், இஸ்லாமியர் அந்த சுன்னத் பண்ணுறப்போ அந்த வர மாண்டேஜ் சாங் தான் 2, 3 வருது. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. மகேஷ் முத்துசாமியோட கேமரா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். கண்ணுக்கு ஒத்திக்கமாக அந்த கிராமத்து அழகு உண்மையிலே எனக்கே ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்தவனால அந்த கிணத்துல நீச்சல் அடிக்கிறதாகட்டும், நாங்கள் கிணத்துக்குள்ளெல்லாம் போய் தடம்புலஸ்லாம் விளையாடுவோம். கிணத்துக்குள்ளேயே ஒளிஞ்சு விளையாடுவோம். அந்த மாதிரி வந்து அந்த கிராமத்து வாழ்வியல், கிராமத்து 2 பசங்க பொண்ணுங்க பின்னாடி சைட் அடிக்கிறதாகட்டும், அவங்க அதெல்லாம் ஒரு ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் மிகப்பெரிய பலம், இந்த படம் வந்து ஒரு இஸ்லாமியர் வாழ்வியலை, இஸ்லாமியரை பற்றி இவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு படைப்புனா இந்த படைப்பை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஜாதி மதம் கடந்து இது வந்து நம்ம ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவை கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் நமக்கு பர்சனலாக வந்து ஒரு ஃபீலிங் ஆனது என்னென்னா, சார் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் சோகமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து படத்தில் கடைசி வழியாக அவனை ஏன் சோகமாகவே காமிக்கணும்? இந்த படம் நீ விக்ரம் படத்தில் வந்து நீங்கள் 100 படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, ஹீரோ கடைசியில் கிளைமேக்ஸில் சூப்பராக ஜெயிச்சிருப்பார். அந்த குடும்பத்தையும் அந்த தலைமுறையும் தூக்கி நிற்க வச்சுருப்பார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவார். ஆனால் இந்த ஹீரோ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறாரே தவிர, பணம் சம்பாரித்து கொடுக்குறாரே தவிர, சந்தோஷம் எங்கே இருக்குது? கல்யாணம் உங்களுக்கு நடக்கலை, ஃபஸ்ட்டில் ஒரு ஃபெயிலியரு, 2வது ஃபெயிலியரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் திருப்பி துபாய்க்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வரீங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க, குடும்பமே நல்லா வசதியாக இருக்குது, திருப்பி பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க, சித்தி அவ்வளோ நகையத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 அழுத்தமான சீன்கள் நிறைய இருந்தும், அழுத்தமாக சில சீன்கள் சொல்லாத விட்டுட்டார் மீரா கதிரவன். கிளைமேக்ஸை பாசிட்டிவாக முடிச்சுக்கலாம், எனர்ஜியாக முடிச்சுக்கலாம், இன்னும் நம்மளாம் சந்தோஷப்பட்டிருப்போம். கிளைமேக்ஸை போய்ட்டு சாதாரணமாகவே யதார்த்தமாக முடிச்சிட்டிங்க. அந்த பொண்ணு சரி ஓகே, அது தேவையில்லாமல் கஸ்தூராஜா இறக்குறதுலாம் எதுக்கு? அது சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏன் கீழே வந்து சாகணும்? அது ஒரு சாதாரண விஷயம் தான். எவ்வளோ படைச்சிட்டாரு. அது கடைசியில் ஒரு கல்யாணம் பார்த்துருக்கணும், சந்தோஷமாக நடந்துருக்கணும். ஏன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், ஓகேங்களா? அது டைவர்ஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு சேர்த்து வச்சுருக்கலாம். அந்த பசங்களை இவரே வளர்த்துருக்கலாம். கிளைமேக்ஸ் சொல்லி ஒரு கூடவே இருந்திருக்கலாம். ஒரு யதார்த்த சினிமாவை கொண்டு வந்திருக்கலாமே. இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் மெருகேற்றி ஜொலிச்சிருக்கும். அது எனக்கு பர்சனலாக தோணுதை சொல்கிறேன். மற்றபடி இந்த படம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பொறுமையாகவும் ஸ்லோவாகவும் இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாகவும் ஸ்லோவாக தான் பார்த்தாகணும். எல்லாருக்கும் பிடிக்குமா இந்த சினிமா அப்படின்றது கொஞ்சம் பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு, சினிமாவை ஆழமாக பார்க்குறவங்களுக்கு, சினிமாவை ஒரு கலை நினைத்தோடு பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். ஒரு யதார்த்த சினிமா இந்த அபிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.